இந்த காணொலியில எதை பத்தி பேச போறேன்னா, ஸ்மோக்கிங்னால வயிற்று பிரச்சனைகள் என்னெல்லாம் வரும். ஏன்னா நான் வந்து கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட். நம்ம கிளினிக்ல நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வயிற்று பிரச்சனையோட தான் வருவாங்க. இப்ப அவங்க வந்து ஸ்மோக்கர்ஸாவும் இருப்பாங்க. அப்ப அவங்க என்கிட்ட ஆச்சரியமா கேட்பாங்க, ஸ்மோக்கிங்னால வயிற்றுல பிரச்சனை வருமா? பொதுவா ஸ்மோக்கிங்னால லங்ஸ்ல தான் கேன்சர் வரும், வாய்ப்புண்ணு வரும், இல்ல லங் இன்ஃபெக்ஷன் வரும், அப்படிதானே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் இந்த டாக். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் லங்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, ஜீரண மண்டலத்தை ஃபுல்லாவே அஃபெக்ட் பண்ணும். அது வந்து மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன எந்த மாதிரி எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெயினா என்ன காஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்சர் ப்ராப்ளம், அல்சர் பெப்டிக் அல்சர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அல்சர் எப்படி காஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்மோக்கிங் போக வந்து, அதாவது இரைப்பையில உள்ள இருக்க மியூக்கோசல் லைனிங், அந்த உள்ள இருக்க சர்ஃபேஸ்ல வந்து மியூக்கஸ்னு வரும். அது வந்து என்னன்னா, நம்ம சாப்பிடுற உணவுல ஏதாச்சும் நச்சுத்தன்மை, ஆசிட் தன்மை இருந்துச்சுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்றது. அந்த மியூக்கஸ் வந்து இது டிஸ்ட்ராய் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, ஹெலிகோபேக்டர் பைலோரி, ஹெச் பைலோரின்னு ஒரு பாக்டீரியா இருக்கு, அது அதிகமா வளர்றதுக்கும் இந்த ஸ்மோக்கிங் வந்து உதவி பண்ணும். ஸோ இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். செகண்ட், எதுக்களித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோஇசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அது என்னன்னா, நம்ம வயிற்றுல இருக்கிற ஆசிட் வந்து உணவு குழாய்க்கு மேல வராம தடுக்கிறது வந்து ஒரு ஸ்பிங்டர், ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அந்த வால்வு வந்து இந்த ஸ்மோக்கிங் வந்து லூஸ் பண்ணி விட்டுரும். அப்படி அது அந்த வால்வு வந்து டைட்டா இருக்கிற வால்வை ரிலாக்ஸ் பண்ணி விடுறதுனால ஆசிட் வந்து மேல வந்து ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் வரும். ஸோ இது ரெண்டும் வந்து ரொம்ப காமனா ஸ்மோக்கர்ஸ்க்கு வரக்கூடியது. அது எஸ்பெஷலி ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணாலே இந்த சிம்டம் அதுவாகவே குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் பேஷண்டே சொல்லுவாங்க. மூணாவது, குடல் புண்ணு, கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடல்ல வர்ற ஒரு தீராத புண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு அதிகமா வரும். அதுக்கு இது வந்து பெருங்குடல்ல நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணாதான் மோஷன் போகும், அப்படி மோஷன் போகும், அதனால டெய்லி நான் அதுக்கே ஸ்மோக்கிங் பண்றேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸ்மோக்கிங்னாலதான் அவங்களுக்கு மோஷன் போகுதுன்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு இயற்கையாவே கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு போகும். ஸோ அதனால இதை ஒரு காரணமா வச்சு டெய்லி பீடி குடிப்பாங்க, சிகரெட் குடிப்பாங்க, அதெல்லாம் மிக மிக தவறு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு ஸ்மோக்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, கணையம் வந்து நம்ம வயிற்றுல டெப்த்ல இருக்கும், பேங்க்ரியாஸ் அப்படின்றது. எஸ்பெஷலி இவங்க வந்து இந்த ஸ்மோக்கர்ஸ் வந்து ஆல்கஹால் குடிப்பழக்கத்தோட சேர்ந்து இருந்தது அப்படின்னா, இந்த ஸ்மோக்கிங் பிளஸ் ஆல்கஹால் நேரா போய் கணையத்தை தான் பாதிக்கும். சோ கணையத்தை எப்படி பாதிக்கும்? கணைய புண்ணு, அக்யூட் பேங்க்ரியாட்டிஸ் அப்படியும் பாதிக்கலாம். கணையத்துல கல் ஏற்படலாம், கிரானிக் பேங்க்ரியாட்டிஸ் அப்படின்ட்டு. மூணாவது முக்கியமான விஷயம், கணையத்துல கேன்சரே ஏற்படலாம் ஸ்மோக்கிங் ஆல்கஹால். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ஸ்மோக்கிங்கும் குடிப்பழக்கம் தான் மெயின் நம்பர் 1 காஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் கேன்சர். அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கோலரெக்டல் கேன்சர், அதாவது பெருங்குடல்ல புற்றுநோய். பெருங்குடல்ல கேன்சர் வர்றதுக்கே ஸ்மோக்கிங் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மோக்ல இருக்க போக அந்த பாலிஅரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் சொல்லுவாங்க, அது வந்து செல்லுல இருக்க டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திடும். சோ இதுவும், அதாவது கணைய புற்றுநோய் மட்டும் இல்லாம கோலரெக்டல் கேன்சர், அதாவது பெருங்குடல் புற்றுநோயும் இது காஸ் பண்ணும். நான் அதுக்கப்புறம் கடைசியா நிறைய இடத்துல பாக்குறது வந்து கேல்ஸ்டோன்ஸ், பித்தப்பையில வந்து கல்லு. பித்தப்பையில கல்லு ஏன் வருது அப்படின்னா, ஸ்மோக்கிங் பண்ற பேஷண்ட், அதாவது அதிகமா செயின் ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு அந்த பித்தப்பையோட மூவ்மெண்ட் வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப பித்தப்பையோட மூவ்மெண்ட் ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னா பைக்குள்ள பித்தம் வந்து தேங்கி அது அப்படியே கல்லா மாறிடும். இப்ப ஜென்ஸுக்கு கேல்பிளாடர் ஸ்டோன் வருதுன்னா ஸ்மோக்கிங் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அதுக்கப்புறம் டிலேட் வூண்ட் ஹீலிங், அதாவது இப்ப ஒரு ஹெர்னியா ஆபரேஷனே பண்றோம் ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புண்ணு ஆறுறதுக்கு டிலே ஆகுறதுக்கு மெயினா ஸ்மோக்கிங் ஒரு காரணம். அதனால இப்ப ஒரு ஹெர்னியாவோடய ஒருத்தர் வராரு அப்படின்னா நாங்க என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங்கை வந்து 2 வாரத்துல இருந்து 4 வாரம் நிப்பாட்டுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லுவோம். அதே மாதிரி அதே ஹெர்னியா உள்ளவருக்கே இந்த ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஸ்மோக்கிங் பண்றாங்கன்னா கொலாஜனோட ஹீலிங் பவர் அது பாதிக்கும். இது ஸ்மோக்கிங்கே வந்து ஹெர்னியா வர்றதுக்கும் ஒரு காரணமாகவும் அமையும். அப்புறம் கடைசியா முக்கியமானது என்னன்னா, ஸ்மோக்கிங் வந்து வயிற்றுல இருக்க நல்ல பாக்டீரியாவை அழிச்சிடும். சோ வயிற்றுல இருக்க நல்ல பாக்டீரியாவை அழிச்சதுன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இதே அல்சர் ப்ராப்ளம், பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வழிவகுக்கும். அதனால ஸ்மோக்கிங் ஜீரண மண்டலத்துல பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நன்றி.